Panggil itu nggak sih orang cerita dong. Masuk ya orang. Mana? Mata mana bono? Jangan jangan yang terbuang. Ini nggak mau. Nggak mau dah turun. Kenal.
23 கடைசியா விட சொன்ன 23க்கு விடை 23க்கு விடை இரண்டாவது விடை 22க்கு நாலாவது 23 இரண்டாவது விடையா இருபது போவோம் கதை பாட்டு 31/3/2000 முடிந்து வேட மீனகா PLC-யுடைய பிரதான தொகை பின்வருமாறு வட்டி காப்பீதம் 3 தடவைகள் உரிமையாண்மை மீதான திரும்ப வீதம் 5 வீதம் 10 வீதம் வங்கிக்கடன் 24,000 விற்பனைகள் 40,000 வேடத்துக்கான வருமான வரி செலவு 4,000 சராசரி 5,000 கம்பெனி விற்பனை விலை இருந்து லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கின்றனர் விற்பனை விலைனா விற்பனை 100 எடுத்தால் இருந்து லாபம் இணக்கம் வங்கி கடனானது 1/2 உள்ளபடி மாற்றம் என்றிருந்தது உள்ள மாற்றம் என்று 31/3/2026 முடிவடைந்த வேடத்துக்கான வருமான வரி கழிக்கும் லாபம் கடன் மூலன வீதம் நீ வட்டி காப்பீதை வச்சுக்கொண்டு வரிக்கு முன்னா எடுக்கலாம் அடுவா டேய் வட்டி காப்பீதை வச்சுக்கொண்டு வரிக்கு முன்னா அவனுக்கு நான் பண்றேன் சாமத்தியோடு வட்டி காப்பீதம் சமன் வட்டி காப்பீதம் சமன் வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டியுங்கள் வட்டி வட்டி காப்பீதம் எத்தனை தடவை 3 தடவை வரிக்கு முன் லாபம் தெரியாது வட்டி 10 வீதம் வகிக்கணும் வட்டி 24,10 2400 இங்க 2400 இங்க 3 பெருகி சக 2,000 கழிப்போம் 3 2,400 சக 2,000 சக 2,400 சமன் வரிக்கு முன்லாம் சமன் முடிச்சலும் அந்த கடன் மூலன வீதம் சமன் கடன் மூலத்திங்கள் மொத்த மூலம் தரணும் கடன் மூலத்திங்கள் மொத்த மூலம் தரணும் கடன் மூலம் தெரியும் வங்கிகள் மட்டும் 24,000 தர 100 மொத்த மூலம் தெரியா அதுக்கு என்ன வந்திருக்கான் உரிமை மீதான வருவாய் வந்திருக்கா உரிமை மீதான ஆண்டுக்கான லாபத்தீங்கள் உரிமை மூலம் தரணும் ஆண்டுக்கான லாபத்தீங்க உரிமை தருவோம் வருவாயுதம் 5 வீதம் ஆண்டுக்கான கண்டுபிடிச்சு போகலாம் வரிக்கு முன் லாபம் 4,800 அதுல இருந்து வேடத்துக்கான வருமானம் 4,000 கழிச்சால் ஆண்டுக்குரிய லாபம் 200 என்ன அதைகள் உரிமை மூலம் தரணும் உரிமை மூலம் சமன் 200 இங்க 5 தரணும் எவ்வளோ 1,600 4
16,000. இனி உரிமை மூலம் எங்க போடுவீங்க 16,000. கடன் மூலம் 24,000. மொத்தம் மூலம் 24,000. 40 40 24 எத்தனை வீதம் எத்தனை അവിടെ 4,800 தசமாறு ஏன் தசமாறு சொல்லுவோம் ஏன் நம்ம தசமாறு சொல்லுவோம் 100 பிரிச்சுங்க என்ன தசமாறு அப்ப விடை 24க்கு மூன்றாவது விடை கஷ்டமா நுணுக்கமான கேள்வி விட்டா 100 உடப்பியா வட்டி காப்பி வரிக்க முடியலாம் பிளஸ் வட்டி இங்க வட்டி இது 3 தடவை வரிக்க முடியலாம் தெரியாது வட்டி 2,400 அதுக்கு 2,400 இது பெருக்க படம் கூட்டுற கழிப்படம் வரிக்க முடியலாம் 4,000 உரிமை மீதான வருவாய் வீதம் ஆண்டுக்கான லாபத்தின் உரிமை மூலம் 100 உரிமை மீதான வருவாய் வீதம் 5 ஆண்டுக்கான லாபம் 800 2 வந்தால் வரிக்க முடியலாம் வருமானம் கழிச்சா 800 அதுக்கு உரிமை மூலம் 200 உரிமை மூலம் இங்க வேலை இது இங்க வேலை இருக்கினால் எவ்வளோ 16,000 சரி கடன் மூலத்திங்கள் மொத்த மூலம் 100 கடன் மூலம் 24,000 மொத்த மூலம் உரிமை மூலத்தை கடமையை கூட்டி சொல்லணும் 24 16 சேர்த்தால் எவ்வளோ 40 100 60 வீதம் 100 போராட்டி தசமாறாரு அடுத்த 25 கேள்வி சரியலா விளைஞ்சால் சொல்லுங்க சரியலா நம்பர் என்ன ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் விற்பனை தரணும் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் விற்பனை தரணும் விற்பனை எவ்வளவு 40,000 100 ஆண்டுக்கான லாபம் 800 800 800 40,000 தரணும் ரெண்டு விதமா ரெண்டு விதமா இருப்பு பொருள் விகிதம் இருப்பு பொருள் விகிதம் என்ன சாம்பாரு விற்பனை கிரியத்தின் கீழ் சொல்லு சராசரி விற்பனை கிரியத்தின் கீழ் சராசரி சராசரி தந்திர கணக்குல எவ்வளவு 5,000 விற்பனை கிரியம் எடுப்பீங்க நிறுவனம் விற்பனையில் இருந்தலாம் விற்பனையில இருந்த மொத்த லாபம் கிரியம் அமைச்சா 75 வீதம் விற்பனை 40,000 75 வீதம் பாத்தீங்கன்னா 30,000 சரிக்கிறார் எத்தனை தடவை 6 தடவை 2 வீதமும் 6 தடவை என்ன விட 4வது 25க்கு 4வது நீங்க கொஞ்சம் பேக்கப் பண்ணாடி ஒண்ணுமே செய்யறாரா கவனிங்க வடியா கவனிச்சீங்க யாரும் பேப்பர் வந்துடா நாளைடா திருப்பி சொல்றா ஓகே சொல்லுங்க ஓகே அடுத்த போவோம் விளங்கிட்டா விற்பனை கிரியா விற்பனை விளங்கிட்டா விற்பனையில் எத்தனை லாம் பிரெட்மீன் 25 வீதம் மொத்தலாம் கிரியா மிச்சம் 75 வீதம் 75 வீதம் பார்த்தா அவ்வளவு விலை போதும் 30,000 அவங்க சராசரி 5,000 6 30,000
பின்வரும் கோதுக்களை எதிரிலாய் நிறுவனமான இருப்பு முகாமை தொடர்பு சரியானது அல்ல சரியானது இருப்பு முகாமை தொடர்பு சரியானது சரியானது விடை இருப்பு உறுப்பினரின் அளவீடு செய்வதற்கு எப்போதும் கிரிய சூத்திரம் மேம்படுத்தப்படும் டேய் கிரிய அளவிட கிரிய சூத்திரம் மேம்படுத்தவில்லை இன்னொன்று படிச்ச உருப்படி அடிப்படை தொகுதி அடிப்படை அந்த அடிப்படையை விருப்பம் செய்யலாம் எடுக்கலாம் இல்லையா என்ன முறை எப்போ கிரிய சூத்திரம் தான் எப்பயும் நவிச்சோம் இது எப்போதும் என்றபடியான அந்த கூத்து விடாது கிரிய சூத்திரம் பயன்படுத்தலாம்னா பல விஷயம் எப்போதும் மதம் பண்ண சிக்கன தொகையில் வெளிவிரு மட்டம் 0 இருக்கு யோகி தொகை சிக்கன தொகையில் ஏன்னா இப்ப கண்டு வரும் வெளிவிரிவு மட்டமும் 0 இருக்கு ஏனென்றால் இருக்கிற அளவுல தான் ஓட பண்ண போறோம் சிக்கன தொகை ஓர்டர் பண்ணிருக்க இருப்பு கட்டுப்பாடு மொத்த செலவினை இழிவுபடுத்தும் கட்ட தொகை சிக்கன தொகையா இழிவுபடுத்தும் கட்ட தொகை என்றால் செலவா குறைக்கிறோம் என்றால் யோகியில கட்டளை பொறுமையான போது உள்ளா பாவச்சிடம் என்றால் 0 இருக்கும் வெளியிருப்பான் இருப்பு உறுப்பினர்கள் சிக்கன கட்டளை தொகையில் இருப்புக்கான மொத்த செலவு குறித்த பொறுமையா இருக்கு சிக்கன பொருளை ஓர்டர் பண்ணால் கட்டளை கிரியத்தையும் இருப்பதையும் கொடுத்து பார்த்த தொகை என்னவா இருக்கு எங்க குறைவா இருக்கோ அந்த இடத்துல உள்ள கட்டளை தொகை சிக்கன தொகை அதிதாந்த புள்ளையில சிக்கன தொகை இருக்கு விடை விஎம் சிஎம் 26 இருப்பு உறுப்பினர் அளவு செய்யும் எப்போதும் கிரிய சூத்திரம் பயன்படுத்தப்படும் தவறு இது பயன்படுத்தலாம் உருப்படி அடிப்படை தொகுதி அடிப்படை சிறுரை வணிக முறை பயன்படுத்தலாம் சிக்கன தொகை வெளிவிருப்பு மட்டம் 0 இருப்பு உறுப்பினர் சிக்கன தொகையில் இருப்புக்கான மொத்த சில கடலை கிரியம் விருப்பத்தை கிரியம் குறைவா இருக்கு சரி 27 கழிப்போம் காணுமா 27 யோகி காணுமா 27 செமினார் விட நடத்துறீங்களா எக்ஸாம் எடுத்துறீங்களா எல்லாம் வந்துடுறேனா நாளை எடுப்போம் 6:30 வரும் படபடப்பம் செய்வாடும் ஆதியம் செய்வாமாகும் ஜாமாறப்படும் அவங்க அஜாக்சன் செய்ய பஞ்சம் கர்ப்பிணிக்கு மூக்கு இருக்கா சொல்லிட்டேன் அவன் ஊர்ல இருந்து இப்ப வந்து படிக்க விடவன் ஊர்ல தான் படிக்க போறேன் செகண்ட் ஒருமே அக்கறை இல்ல படிங்க கவனமா அப்போது நான் பார்த்தேன் அடுத்த போட்டோ சொல்லுங்க முடிய சொல்லுங்க என்ன விட பாரு நீ பாருசன போயிட நாங்க இருக்கிறது எங்க போயிட அவனோட பாருசன போயிடாரு அவன் ஏடா யோகி ஜாமார சொல்லு குறிக்கும் குறிக்கும் ஒரு கண்ணிலை காணகிரி சிஏ குறிக்கும் இருப்பதுக்கு மூலப்பொருள் தான் கிடைக்கும்
யோகி சமன் வர்க்கம் மூலத்துக்கு 2 டிசியோ இங்க சிஎச் நாளைக்கு பேப்பர் முடிக்கணும் புள்ள உற்பத்தி பயணம் ஒரு வகையான மூலப்பொருள் இரண்டாண்டு வருடம் மூலப்பொருள் கட்டில ஆக்கிறியா 60 ஏய் 2000 60 தொடர்ந்து மூலப்பொருள் ரூபாய் 10,000 மேல கட்டளையிட போகும்போது மூலப்பொருள் மேடாந்த இருப்பதற்கிறியா 20,000 நான் இங்க இருப்பதுக்கு ஒரு வேலைக்கு தான் போனா தெரியும் இருப்பு கட்டுப்பா இருப்பு வைத்த கீழே சாம்பாரு கியூக்கு 2 நிறைச்சி இதைத்தான் கண்டுபிடிக்கும் இவன் 10,000 மேல கட்டளையிடும் போது 2 நிறைச்சி அது இருப்பதற்கு வந்திருக்கு 20,000 இதை கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்கலாம் இது 10,000 அழகுல சராசரி பண்ணி ஒரு எக்ஸியாக பிரிச்சுட்டாங்க இதால பெரிய பிரியும் நீங்க வழியா அனுப்பிட்டாங்க ஓகே ஓகே 18,000 உனக்கு ஒரு இலைக்கு தந்தா ஆனா அது கேளி சாம்பார் தெரியாட்டி அதே கஷ்டம் இது சொல்லுவாங்க கஷ்டமா இருக்கா இதா போட்டு இது ஒன்று கண்டு இந்த கஷ்டம் சொல்லு விளங்க இதான் நேரடியா சொல்ல அவைய எதிரான
எத்தனை அவட விளக்குதா எப்படி சரி இப்படியேடா செய்வோம் செய்யுதான் அக்கறை பண்ணிக்கிட்டா படிக்கலாம் டீம் ஊரு இங்க போட்டு அடுத்து போம் அங்கே நெறியோடா குரூப்ல போட்டு கிளாஸ் நடக்கிறது சொல்லிவிடாங்க ஒரு வெள்ளைக்காரங்க நீங்கள் ஈயோக்கி தானே மறந்துட்டீங்களா கட்டிடம் தலைமை எண்ணிக்கை தானே ஒரு வெள்ளைக்காரங்க அரசியல் மறக்குதான் போமாடாப்பா ரைட் எத்தனை கேளு மகன் சரி இருபது போ ஒரு ஐடியா பார் அம்மி என்ன கேள்வி ஊழிய துறவா நிறுவனத்துக்கு ஏற்பட என்ன செலவு மொத்த செலவு என்ன செலவு மொத்த செலவு 28 தானே 27க்கு 3 27க்கு 3 28 பேர் ஊழிய துறவா நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு வேண்டாம் என்னென்ன வேலை சொல்லுவோம் டேய் ஊழிய துறவா நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு வேண்டாம் என்னென்ன வேலை சொல்லு மொத்த சம்பளம் இபிஎஃப் செலவு வேற என்ன செலவு இபிஎஃப் செலவு சொல்லுவா மொத்த சம்பளம் என்ன சொல்லுவா ஜென்பின் அடிப்படை சம்பளம் அடிப்படை சம்பளம் 780 சொல்லு 780 மேலே கூட 120 வெரி குட் வாழ்க்கை செலவுப்படி 30 அடுத்த ஊழியர் சம ஊழியருக்கு தொலைகோண பங்களிப்பு முறையே 10 வீதம் 15 வீதம் ஆகும் ஊழியர் நம்மீது 5 வீதம் ஆகும் ஊழியர் சம நம்மீது எப்படி வாழ்க்கை சம்பளத்து பங்களிப்பு வாழ்க்கை செலவு படிப்புகள் அப்படின்னு தான் மொத்த சம்பளத்து இது இல்ல வாழ்க்கை செலவு இல்லையா இது இல்ல இது ரெண்டுமா இது ரெண்டையும் கூட்டி பாரத்துக்கு எத்தனை வீதம் தொழிற்சாலை 15 வீதமும் இபிஎஃப் எத்தனை வீதம் ஏடா 5 வீதம் இபிஎஃப் செலவு 900க்கு 15 வீதமும் இபிஎஃப் செலவு 900க்கு எத்தனை வீதம் 5 வீதம் 9 வரும் இது சொல்லி 35 இது அவன் சாமர்த்தியம் போவான் உணர்ந்திருக்கான் மொத்த சம்பளம் தான் கேட்டுருக்கா ஊழியர்ல கையில உனக்கு சம்பளம் இருக்கிறேன் ஊழியர் தருவான் விட மொத்த செலவு சரியா என்ன விட விட சரியே எப்படி கேளு இது 25 பேப்பர்ல வந்ததா எக்ஸாம் போனா 25 டேர்ம் எக்ஸாம் கடி இருக்கா டேர்ம் எக்ஸாம் கடி இருக்கு சரியாடா கேள்வி கேள்வி பாருங்கடாப்பா சரியாமே டேய் சம்பளம் கூட்டேங்க அடிப்படை சம்பளத்துடன் மேலே கொடுப்போம் வாழ்க்கை திறப்பையும் கூட்டு இந்த சம்பளம் கழிப்ப கூட அதெல்லாம் கழிக்கிறே அது இப்ப ஊழியர் கையில சம்பளம் கொடுக்கதான் கழிச்சு பார்க்குவோம் விபிஎ பங்களிப்பு வேலை பங்களிப்பு ஊழிய கடத்தவனை பணம் சம்பளம் பணம் சரியே அடுத்த தொழிற்திறன பங்களிப்பு இபிஎ பாக்க சொல்றான் அந்த வாழ்க்கை திறப்பை கூட்டிட்டு ரெண்டையும் கூட்டி வாங்க சரி மேனம் வச்சா படிக்கிறேன் மேனம் வச்சா தான் படிக்கிறேன் அடுத்த படிப்பிச்சு அடுத்த படிச்சு சொல்லுவா மொத்தம் முதன்மை கிரியாமா அழகான நேர் மூடப்போல் கிரியாம்
சரியா? ஏய் போனீங்க. கம்பெனி ஒன்று RSI 20,000 உற்பத்தியை திட்டமிட்டது. அமே முதலாம் மேல ஜெயபாந்தோட பாலிசி தந்திருக்கு. உற்பத்தி செய்யப்பட்ட அளவு 5,000 3,000. மத்தியானம் முழுக்க கொடுப்பனவு 5 ரூபா 6 ரூபா 5 6 ரூபா. ஏய் உற்பத்தி கிரியா 4 லட்சம் மங்களம் 3 லட்சமா? உற்பத்தி செய்யப்படும் மூடிய மனத்தியாலம் உற்பத்தி தேவை மூடிய மனத்தியா 4 மஞ்சா. சரி, மொத்த மேந்திரைகள் 6,40,000. மொத்த மேந்திர உற்பத்தி மேந்திரை மேலும் என்ன மேந்திரை மேலும் உற்பத்தி எல்லாம் மேந்திரை மேலும் உற்பத்தி எல்லாம் மேந்திர 240,000. மொத்த மேந்திர எவ்வளோ? உற்பத்தி மேந்திர 4 லட்சம். உற்பத்தி மேந்திர என்னடிப்ப உறிஞ்சப்படுது? ஊழிய மனத்திய அடிப்பை உறிஞ்சப்படுது. உற்பத்தி எல்லாம் மேந்திர என்ன அடிப்பை உறிஞ்சப்படுது? அலகு அடிப்படை. உற்பத்தி பொருட்களின் மொத்த விற்பனை விலையானது மொத்த கிரியத்தை சேர்த்து நிர்ணயிக்கப்படுகிறது. நேர்போல் நேர்கூலி தவிர்ந்த நேர்ச்செலவு இல்லை என கருதலாம். உற்பத்தி போல் 6க்கான மொத்த முதன்மை கிரியாகும். அலகொண்டுக்கான நேர் மூலப்போ கிரியாகும். நீங்கள் 6க்கான உற்பத்தி கிரியம் தந்துரு. அப்ப உற்பத்தி எல்லாமே எடுக்கலாமா எடுக்கலாதா? எடுக்கலாமா? எடுக்கலாம். மொத்தமே 640 உற்பத்தி எல்லாமே 240 என்றால் உற்பத்தி மேந்த மிச்சம் 4 லட்சம். எடுக்கும் 4 லட்சம் உற்பத்தி மேந்திர 4 லட்சம். அதை பாதிரப்பட்ட இதால பெருக்கணும். ஊழிய மனத்தியா பாதிரப்பட்ட ஊழிய மனத்தை அப்படி எடுப்பீங்க. பாதிரப்பட்ட ஊழிய மனத்தை அப்படி எடுப்பீங்க. இது நேர் மூலப்பொருட்கள் தெரியா, நேர் கூலிக்கிரியம் தெரியா, கூடிவாரதுக்கு என்ன பேர் அதுவும் தெரியா. உற்பத்தி மேந்தரை கூட்டிவாத உற்பத்தி கிரியம். உங்களுக்கு 6 உற்பத்தி கிரியம் மட்டும்தான் தெரியும். எவ்வளவு? 4 லட்சம். உற்பத்தி மேந்திரா 4 லட்சம் கீழே இருக்கு. கீழே சொல்றால் ஒரு அலகுக்கு தேவையான மனத்தியால ஒன்றுக்கான கொடுப்பனவு 5 6 தந்திரை. தேவையான மனத்தியாலம் 4 மனத்தியாலம் 5 மனத்தியாலம். உற்பத்தி அலகு 5,000 அலகுக்கு 6 பொருட்கள் செய்யப்பட வேண்டாம். எத்தனை மணி தேவை? 4 மனத்தியாலம் தேவை. 4 5 எவ்வளவு தேவை? 20,000 மனத்தியாலம் தேவை. அடுத்தது என்ன பொருளுக்கு ஒரு அளவுக்கு 5 கூடிய மனத்தியாலம் தேவை. 3,000 அளவுக்கு 3,000 5 3,5 எவ்வளவு? 15. சேர்த்தான் மொத்தம் எவ்வளவு வரப்போம்? 35,000 மனத்தியாலம். 5,000 தர 4
20,000 மணித்தியாலம் 3000 தர 5 எவ்வளவு எவ்வளவு 15,000 மொத்தம் எத்தனை மணித்தியாலம் 35,000 மணித்தியாலத்துல தேவையானது எத்தனை மணித்தியாலம் ஆறுக்கு தேவையான மணித்தியாலம் எத்தனை மணித்தியாலம் 20,000 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு 32 அதுதான் வரும் அவ்வளவு சரி இதை பாருங்க ஆறுக்கு மணித்தியாலம் ஒன்றுக்கான கொடுப்பனும் 5 மணித்தியாலம் தேவாய் 5 ரூபா தேவாய் சரி மணித்தியாலம் ஒன்றுக்கான கொடுப்பனும் 5 ரூபா தேவாய் அளவு ஒன்று 30 தேவையான ஊழிய மணித்தியாலம் 4 மணித்தியாலம் தேவை எவ்வளவு கோடிக்கிறிய பேரம் மணித்தியாலம் ஒன்றுக்கான கொடுப்பனவே 5 மணித்தியாலம் தேவை ஒரு இலைய ஒப்பசை ஊழிய மணித்தியாலம் 4 மணித்தியாலம் தேவை ஒரு இலை ஒப்பசை ஒரு இலைக்கு 4 மணித்தியாலம் என்றால் 5,000 நாள் எவ்வளவு பேர் 20 ரூபா பேர் 20 அந்த 5,000 பேரு 20 5,000 பேரு எவ்வளவு உறைஞ்சுமா நேர்கோடு நேர்மூலக்கோடு மொத்தம் அண்ணலாத்தின दस दिन मेरे चोरी बुला
எங்க கிடைக்கிற மாத்துவோம் நீங்கள் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அரையாயிரம் இருக்கலாம் ஆறுக்கு 5000 எஸ்க்கு 3000 வைக்கலாம் எஸ்க்கு 3000 4000 விலை மாத்தும் 4000 விலை மாத்தும்
மாத்தினால் இது 5000 தர 4 மத்தியானம் ரூபாய் 20000. இது 4000 தர 5 மத்தியானம் ரூபாய் 20000. சேர்த்தா மொத்தம் 40,000 மத்தியானம் ரூபாய் 4 தென்வா 40,000 மத்தியானம் 2 லட்சம் 2 லட்சம் என்றால் இதனைக்கு 2 லட்சம் நேர்கோரல் 1 லட்சம் நேர்கோரல் 1 லட்சம் நேர்கோரல் 1 லட்சம் கேட்டது அளவோண்டுக்கா நேர்கோரல் கிரியம் என்றால் இந்த 1 லட்சத்தை போட்டு எத்தனை நேரம் ஒப்பு செய்யறமாங்க 5000 ஆகி பிரிக்கினா 5 10 எவ்வளோ 20 இப்படியே மாத்திரும் ஒண்ணுல ஏய் இது அப்படியே எழுதுங்க முதன்மை கிரியம் 2 லட்சம் முதன்மை கிரியம் 2 லட்சம் நான் அப்படியே மாறுவோம் 2 லட்சம் அளவோண்டுக்கா நேர் மூலப்ப கிரியம் 20 அந்த அளவுக்கா நேர் மூலப்ப 3 சேர் வெட்டிக்கலாம் எடுத்து விடுங்க ഇതിന്റെ 3 சேர் எடுத்துடும் 3 சேர் தேவை இல்லையா விளைக்கப்பட்ட 3 சேர் எடுத்துடுங்க விடை முதன்மை கிரியம் 2 லட்சம் அளவோண்டுக்கா நேர் மூலப்பொருள் 20 உற்பத்தி போல் எக்ஸின் அளவோண்டுக்கா விற்பனை விலை மாற்றம் எக்ஸ் அளவோண்டுக்கா உற்பத்திக்கா உறிஞ்சப்பட்ட மேந்தலையா எஸ்ஸுக்கா அளவோண்டுக்கு உறிஞ்சப்பட்ட மேந்தலை என்றால் நான் தெரியும் அளவோண்டுக்கா உறிஞ்சப்பட்ட மேந்தலை என்றால் நேர்கோடு என்னவென்றால் 5000 உற்பத்தி செய்யப்பட்ட அலகு 5000 உற்பத்தி செய்யப்பட்ட அலகு மணித்தியாலம் ஒன்றுக்கான கொடுப்பனவே 5 ரூபா ஒரு வேலை உற்பத்தி செய்வது 4 மணித்தியாலம் 5000 4 மொத்தம் 20,000 மத்தியானம் தேவை ஒரு மணித்தியாலத்துக்கு 5 ரூபாய் 20,000 மத்திக்கு எவ்வளவு நேர்பொருள் 1 லட்சம் நேர்பொருள் 6 பொருளை 5000 அலகு பிரிச்சா 1 சரியா திருத்திக்கணும் அடுத்தது எஸ்ஸின் அளவோண்டுக்கா விற்பனை விலை என்றால் அவனே இனி எங்களுக்கு எஸ்ஸின் போடுங்க எஸ்ஸின் உற்பத்திக்கு எவ்வளவு எஸ்ஸின் உற்பத்திக்கு எவ்வளவு எஸ்ஸின் உற்பத்திக்கு எவ்வளவு 3 லட்சம் இதோட உற்பத்தி எல்லாமே கூட்டம் உற்பத்தி எல்லாமே எப்படி உறிஞ்சப்படுதா உற்பத்தி எல்லாமே உறிஞ்சப்படுதா அலகு அடிப்படை மொத்தம் இந்த 240,000 மொத்தம் எத்தனை அலகு கூலி சொல்லுவோம் 5 மாத்தினா 5 4 5 4 9 5 4 9 9,000 அலகு என்றால் இப்ப எத்தனை அலகு எஸ்ஸுக்குரிய அலகு எத்தனை 4,000 அலகு வரும் நான் மறந்துட்டு சொல்லுவேன் 40,000 9,000 பிரிச்சு 4 பிரிச்சு சொல்லுங்க எவ்வளோ நான் நம்பி 467 மொத்த கிரியத்தின் அடிப்படையில் 20 லாஞ்சது நிர்ணயிக்கப்படுதா அப்ப 20 லாஞ்சது விற்றால் அளவோண்டுக்கா விற்பனை என்றால் நீங்கள் இதை பிடிச்சு எத்தனையா பிரிங்க எத்தனை 4,000 30,000 எத்தனை 4,000 பிரிங்க 406 அறுபது 4,000 ஒன்றுண்ட கிரியம் பெறும் அந்த ஒன்றுண்ட கிரியத்தை எல்லாம் 20 லாஞ்சு தைக்கிற விலை 100 பிரிச்சு 120 பிரிக்கணும் 100 பிரிச்சு 120 பிரிக்கணும்
4,6,6,6 விற்பனை விலை கேட்கிறான்டா. என்ன செய்ய போறீங்க? 100 பிரிச்சு 120 பிரிக்கணும். விற்பனை விலை 101,6 விலை 100 பிரிச்சு 120 பிரிக்கணும். 122 இப்படியே மாத்தணுமா? 122 அங்க வர அரை உறுதிப்பட மேல்தலை இது 2 லட்சம் என்றால் அங்காலே போகலாம். 2 லட்சம் விட அங்காலே போகலாம். 2 லட்சம் தான். ஏன் மொத்தம் 4 லட்சம் 30 மேல்தலை 2 லட்சம் விட மற்ற பொருள் 2 லட்சம். அதுல ஒப்பம் செய்யப்பட அரை எத்தனை? ஒப்பம் செய்யப்பட அரை எத்தனை? பார்த்தா 4,000 மேல சரிங்களா? 1,000 உறிஞ்சப்பட மேல்தலை அவ்வளோ அப்படியே மாத்திடுவா. 122 50 ரூபா. 122 50 ரூபா. 122 50 ரூபா. எப்படிங்க? 122 50 ரூபா. 31 50 உங்க அடுத்து போடு. இப்படியே பாப்பா தம்பி 31 50 ஆன்சர் பண்ணு. 31 50 கவனி. எல்கேஎஸ் ஒன்று நிதிக்குறை தாபிதன்படி பொது நோக்கத்துக்காக நிதிக்குறை தொடர்பு டேய் பின்வரும் கோருக உண்மையான பொய்யென குறிப்பிடுக. எழுத மறந்துட்டு போடலாம். அத உண்மை பொய் என்ன நிறுவனம் ஒன்று தமிழ் செயற்பாட்டு அறிக்கைக்கான கூறுகள் பற்றி தகவல்கள் அற்றுவடிப்பை மதந்தாக்கப்படும். அப்படியா? டே பர்மா கோர்ட்டு நிதிலைமை கோர்ட்டு காசு போயெல்லாம் அற்றுவடிப்பை மட்டும்தான் தயாரிக்கிறான். அல்லே மண்ணு அற்றுவடிப்பை மாத்து அல்லே மணி போட்டு என்ன அடிப்படை இருக்கு? டேய் என்ன அடிப்படை இருக்கு? டேய் காசு அடிப்படை காசு பாய்ச்ச கோர்த்து விடாய் அற்றுவடிப்பை மாத்திரம்னு சொன்ன முடியாத கோர்ட்டு விடாய் பொய் என்ன போடும். என்ன காசு பதில் என்ன அடிப்படை? காசு அடிப்படை. பொது நோக்க நிதிக்குரிய அறிக்கை நிறுவனம் தனியோ நிறுவனமாவோ நிறுவனமோன்னு பகுதியாவோ சிலருமே கூட்டாமல் இருக்கலாம். சரி, நிதிக்குறிகளின் மூலங்களை வரலாறு கிரியம் நடைமுறை பெருமையில் அளவிடப்படும் சொன்ன நிதிக்குறியின் மூலங்கள் அளவிட 2 முறை கொண்டு வரலாறு கிரியம் மற்ற நடைமுறை பெருமை. சரி, நிர்வாகத்திடம் குறித்ததாக வழங்கும்படி கேட்கக்கூடிய நிலையில் உள்ள பாவனையான தொகை புதுசாக தயாரிக்கப்படும். அப்படியா? நிறுவனத்திடமிருந்து குறித்த தொகை வழங்கும்படி கேட்கக்கூடிய நிலையில் உள்ள பாவனையான தேவை நாங்கள் நிறுவனத்தில் அக்கிரம் தலைப்பினர்கள் அவையக்கு காண தயாரிச்சு வழங்க அவையை நடக்க கேட்கலாம். அப்ப நிறுவனத்திற்கு குறித்த தொகை வழங்கும்படி கேட்கக்கூடிய நிலையில் உள்ள பாவனையான தேவையை புதுசதுக்கு தயாரித்தால் நாங்க அதற்கு அக்கிரம் தலைப்பு நாங்க வழங்குற முடிய அவையை எங்கட கேட்கலாம். விடை பொய். ஏ பொய், பி உண்மை, சி உண்மை, டி பொய். 32ஆம் கேள்வி. பின்வரும் கணக்கிட்ட எண்ணங்கள் தெரிந்து அமையா பின்வரும் கூட்டுக்கால் சரியாயும் தெரியணும் பிள்ளையாயும் பிள்ளைன்னு சொல்லலாம். நிதிக்குறை பரிசீலனை செய்வதற்கு அந்நிதிக்குறை பொருத்தமாக அமைவதற்கு முன்னே தவறு தரதியார் பண்புகள் முக்கியமானதா? தரதியார் பண்புகள் என்னன்னு சொல்லு. அடிப்படை பண்பு அடிப்படை பண்பு என்ன? பொருத்தமான தன்மை உண்மையாக கண்டிப்பா முக்கியம். விரிசெய்யும் பண்பு என்னென்ன? விளங்கக்கூடிய தன்மை, முட்டக்கூடிய தன்மை, காலம் தவறாமை, சான்றுபடுத்தக்கூடிய தன்மை. விடை சரி. சரியா? சரி, சொல்லுவோம். கணக்கெடு தேவை எது?
கருதியான பண்புகள் நிதிக்கணக்கிட பண்பு மற்றும் உமாமைக்கிற பண்பு என்ன அப்படியே கருதியான பண்பு என்ன பயன்படுத்துவோம் அடிப்படை பண்புகள் அதுல ரெண்டு இருக்கு என்னென்ன பொருத்தமான தன்மை உண்மையான பிணைத்துவம் அதை மேம்படுத்தும் பண்புகள் என்ன இருக்கு விளங்கக்கூடிய தன்மை ஒப்புக்கூடிய தன்மை காலந்தோறாமை உறுதிப்படுத்தாமை நிதிக்கான பயன்படுத்துகிறது போய் பயன்பாட்டை விளைவிக்கொள்ள தேவையான அனைத்து தேவையும் கொண்டிருத்தல் பூரணத்துவமா சரி தகவலை பயன்படுத்த மேற்கொள்ள தீர்மானங்களில் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஏழ்மை கொண்ட தகவல்கள் பொருத்தமான தன்மையா தகவலை பயன்படுத்தும் பிரிவினர்களால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களில் வேறுபாட்டினை ஏற்படுத்தக்கூடிய இயலுமை என்னது பொருத்தமான தன்மை நடைமுறை பொருந்தக்கூடிய வகையில் விதிக்குறிகள் தயாரிக்கப்பட வேண்டும் ஆகிய பொருத்தமான தன்மை 33ஆம் கேள்வி 33ஆம் கேள்வி கவனிங்க 33ஆம் கேள்வி 33ஆம் கேள்வி பதிவு செய்யப்பட வியாபாரம் ஒன்று அம்மே 31/3/2026 உள்ள பரிச்சை மீதியானது சமப்படா இருந்தால் அவ்வித்தியாசம் தொங்க கணக்கு மாற்றப்படாது அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட பரிசோதனையின் போது பின்மேலும் பலகள் கண்டுபிடிக்கப்பட்டன 2026 மார்ச் மாதத்துக்கு உத்திரம நாட்டின் பற்று உட்பட மொத்த பெருமை 236 உத்திரம கணக்கிலும் கடம்போடும் கட்டுப்பாடு கணக்கெல்லாம் 326 என பதியப்படுவதுடன் கற்கட்டு பல பதியல் உத்திரம சரியா சொல்ல உத்திரம கணக்கு வரவே கட்டுப்பாடு கணக்கு வரவே கடம்போடும் கட்டுப்பாடு கணக்கு சரியாக உத்திரம கணக்கு வரை இன்னொரு கட்டுப்பாடு கணக்கு 36 கடம்போடும் கட்டுப்பாடு கணக்கு 236 அவனே மனைவி என்ன பாஞ்சிட்டியமா உத்திரம கணக்கிலும் கட்டுப்பாடு வைக்கலாம் 326 வச்சிட்டியா அம்பே இங்க என்ன வராது சொங்க வர ஆனா பிள்ளை உத்திரம கணக்குல 200 வைக்கணும் 326 வச்சிட்டியா பென்ஷன் சரியா எடுக்கணும் எவ்வளவு கட்டுப்பாடு பதியணும் இதுல நான் 236 வைக்கிறதுக்கு 326 வச்சுட்டேன் எவ்வளவு கூட வச்சுட்டேன் 90 திருத்த பதிவு கட்டுப்பாடு கணக்கு வேலவை 36 கடம்பட்டும் கட்டுப்பாடு கணக்கு வேலவை 90 மொத்தம் உத்திரம கணக்கு வேலவை 120 அளவோ கட்டுப்பாடு கணக்கு வேலவை கட்டுப்பாடு கணக்கு வரவே 36 கட்டுப்பாடு கணக்கு வரவே 36 கடம்போடும் கட்டுப்பாடு கணக்கு வரவே 90 உத்திரத்தில் 126 கட்டுப்பாடு கணக்கு வர 36 கடம்புடன் கட்டுப்பாடு கணக்கு வர 90 உத்திரம்ப கணக்கு செலவு எவ்வளோ 126 சொல்லுவா சொல்லு கடன் கொடுத்தவன் காசு கொடுப்பதின் போது பெற்றாளி 12,000 கொடுத்தாளி கணக்கில் வரவு 2,000 என பதியப்படுவதுடன் கடன் கொடுத்த கட்டுப்பாடு கணக்கு சரியா வச்சுட்டேன் பெற்றாளிக்கு 2 பேர் சொல்லு பெற்றாளிக்கு 2 பேர் சொல்லு கடன் கொடுத்த கட்டுப்பாடு கணக்கு வரவே கடன் கொடுத்த கட்டுப்பாடு 12,000 வரவு சரி
பெஞ்சாயிரம் அடிக்க வேண்டி கொண்டு எங்க வச்சுக்க கொடுத்தாடி எங்க வச்சுட்ட நனவுல அதே தொகை வைக்கல எவ்வளவு வச்சுட்ட ரெண்டா ரெண்டுமே ஒரே பக்கம் இருந்தால் என்னடா ரெண்டுமே ஒரே பக்கம் மேலே ஒரே பக்கம் இருந்தா என்ன நடக்கும் மேடம் 14,100 ரூபா இல்லாக தொங்கல் வேணாமே கொடுத்தாயில வேணா வச்சு இல்லாக வேணாமே பெஞ்சாயில 14 தொங்க கணக்கு வேற 14,000 தொங்க கணக்கு வேற 14,000 பார்த்துக்கோப்ப நல்ல பேர் நீ அதுல என்ன சீர்தான் வள்ளி நடக்குதா நடக்கிறது வள்ளி பார்க்க குறைஞ்சுதான் இருப்பியா வேற குறைஞ்சுதான் ஆக்கம் வரலான்னு அங்கால வெளியேறுவான் வியான் பிரச்சனை தானே 3 வியான் தான் கிடப்பேன் அது மாதிரி வள்ளியும் மறு வள்ளி போனா தோழி கம்பெனி சார் இங்க கூட போட்டு விடணும் போன நிறைய பேர் இல்லை நேரம் வழிபட்டு சொத்து பயம் உற்பத்தா மெல்சமான் ஓகே இதுல கூட கேட்டது இதுல கூட கேட்டது அடுத்த ஞாபகம் சொத்து பயம் உரிமையை மாதிரி கழிக்கலாம் தொங்க கணக்கு வேற 14,000 கொடுத்தாடி கணக்கு 2,000 வெற்றியாளர் ஒரு 4 குறிப்பு கண்டிப்பா வருமா சரியான அடுத்த 34 சொல்லுவான் பாப்போம் பேட்மின் சொல்லு 64 மூலங்கள் அரபிஜா சொல்லு 34 அங்க நோட் பண்ணுங்க ஏபிசிடி ஆதனம் பொறியமான திரண்ட வருமானத்து என்னென்னக்கு சொத்து செலுத்திய பங்களா பங்குவோம் உரிமையாண்மை உழைக்கப்பட வருமான பெருமன பொறுப்பு வியாபார மதிப்பு குறைப்பின் அட்டம் செலவு சொத்து உரிமையாண்மை பொறுப்பு செலவு செலவெண்டு பாருங்க செலவெண்டு பாருங்க அது சரி எல்லா முடிஞ்சு சின்ன ஜனங்களி வேற சின்ன ஜனங்களி சந்தாவாசி 35 36
அவனே டேய் தம்பி பொறுமையா வச்சா சரி. டேய் நிமா விளையாட்டுக்களமானது 1/25 400 அங்கத்தை கொண்டிருந்தது. அங்கத்தை ஒருவருக்கான வேலை தந்தா 3000 அம்மே ஒரு ஆளுக்கு அங்கம் தந்தா 3000 தந்தாலும் துறப்படி ஏனைய தவறுக பின்புமாறு 31 பேர் 2024 1/25 என்ன மீதி 6 மீதி 31 பேர் 30 ஏய் 1/25 என்ன மீதி 6 மீதி 24 விற்பனை மீதியில் 5 அங்கத்தொகை 2025 ஆண்டு 26 ஆண்டு சந்தா செலுத்திய தொகையும் உருளங்க மீதி 2025 ஆண்டுக்கான சந்தா ஆகும். 31 பேர் 2024 வேடம் சந்தா செலுத்தா 20 அங்கத்தினுடன் 12 பேர் நிலுவையையும் இடமுறை ஆண்டுக சந்தாயம் 2025 ஆண்டு செலுத்தியுள்ளனர். 2025 ஆண்டு சந்தா செலுத்தா மொத்த அங்கத்தின் எண்ணிக்கை 18 பேர். கடந்த ஆண்டுக்குரிய சந்தா செலுத்தாதோர் இடமுறை ஆண்டுக்கு சந்தா செலுத்தவில்லை. 2025 ஆண்டு காசு பெறுவன கொடுப்பன கணக்கில் காசா பெரு சந்தாவில் 6 அங்கத்தர்கள் 2026 ஆண்டுக சந்தா பெறுவனம் உள்ளடங்கம். கேடகேளி 2025 ஆண்டில் காசு பெறுவன கொடுப்பன கணக்கில் காணப்பட சந்தா பெறுவனம் என்ன மொத்தமாக காசு வந்தது. 2025 ஆண்டு சந்தா வருமானம் தொடர்பில் இந்த ஆண்டு வருமானம் தொடர்பில் காசா பெறப்பட சந்தா இறுதியில காணப்பட வறுமை சந்தா ஒரு பரசம் போடுவோம். சாதாரண சந்தா கணக்கு 3 வழி செய்வோம். ஆரம்ப வறுமை சந்தா 60 உட்பட சந்தா 36 போடு அம்மே. சாதாரண சந்தா கணக்கு ஆரம்ப வறுமை சந்தா 60 உட்பட சந்தா 36. தம்பி தம்பி இப்ப முதலாம் ஒரே வாசிக்கிற கவனி 31 2024 உட்பட மீதியில் உள்ள 5 அங்கத்தவர்களின் 2000 உட்பட மீதியில் 5 அங்கத்தவர்களின் 2025 ஆண்டு 26 ஆண்டு சந்தா செலுத்த தொகை முடங்கும். அதாவது ஆன போன இதுல மீதி 2025 ஆண்டுக்கு சந்தா கவனி 5 பேர் 5 பேர் ஒரு ஆளுக்கு 3 ரூபா படி 15 பேர் என்ன வேணும் 15 பேர். 5 பேர் போன ஆண்டு கட்டிக்கிறாங்க. இனி வேற அதாவது இந்த ஆண்டு சந்தா போன ஆண்டு கட்டிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு சந்தாவே போன ஆண்டு கட்டிக்கிறாங்க. 5 பேர 3 15 மொத்தம் சொல்லுவான் 30. நாங்க எவ்வளவு முப்பது இருக்கு 6 இருக்கு 6 இருந்தால் 36 இருந்தால் 6 இந்த ஆண்டு ரூபாய் கட்டிக்கலாம். எங்களுக்கு இறுதி முற்பது சந்தாவில நோட் பண்ணி வை. இறுதி முற்பது சந்தா 31 12 25 ஒரு முற்பது சந்தா வரும் 15 பேர் ஒரு முற்பது சந்தா வரும் 15 பேர் மேல் அம்மே 5 பேர் போன ஆண்டுல கட்டிட்டாங்க. இந்த ஆண்டுக்கும் இனி வேற போற ஆண்டு சரியே 5 3 15 5 3 15 30 36 வந்திருக்கு. அந்த 6 இந்த ஆண்டு ரூபா 31 2024 அம்மே வேடாத சந்தா செலுத்தா 20 அங்கத்தவர்கள் 12 பேர் தம நிலுவையினையும் இடம்பறையாண்டு சந்தாவினையும் 2025 எடுத்து செலுத்தியுள்ளனர். எத்தனை பேர் 12 பேர். போன ஆண்டு கட்ட வேண்டிய ஆக்கல 20 பேர்ல 12 பேர் கட்டிட்டாங்க. வெத்தைய கட்டையில 20 பேர்ல 12 பேர் பழைய ஆக்கம் 8 20 பேர் வந்துடும். ஒரு ஆளுக்கு 3 ரூபா படி 20 பேருக்கு எவ்வளவு
ஒரு ஆளுக்கு 3 ரூபா அப்படி 20 ரூபாய்க்கு எவ்வளோ 6 ரூபா அதான் 6 ரூபா 6 மாதிரி மதியா தம்பி இதான் 6 மாதிரி மதி 20 தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்குரிய சந்தா செலுத்தாத மொத்த அங்கத்தவர்கள் 18 பேர்